கர்நாடகத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தற்பொழுது முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ஆங்காங்கே களத்திலிருந்து தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் தற்பொழுது நம்முடைய நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சென்னை சென்ட்ரலிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். அதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா, வேலூரிலிருந்து ஜான் பிரிட்டோ, அவரைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து லாவண்யா, மேலும் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் தற்பொழுது முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான கள தகவல்களை தருவதற்காக புதுச்சேரியிலிருந்து விவேக்கும், சுடலைக்குமார் திருநெல்வேலியிலிருந்தும் இணைகிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து அருண்குமாரும் இணைகிறார். தற்பொழுது சென்னை சென்ட்ரலில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் பேசலாம். விக்னேஷ், தற்பொழுது இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தினுடைய ஆட்டோக்கள் இயங்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தற்பொழுது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? வணக்கம் மனோஜ். காவிரி பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண வலியுறுத்தியும் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் இன்று தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரு நாள் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. அதன்படி இந்த முழு அடைப்பு போராட்டமானது இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. இந்த முழு அடைப்புக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்திருந்தது. குறிப்பாக CITU, AITUC, LPF, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்கள் இந்த முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஆட்டோக்கள் எதுவும் இயங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் சுற்றி இயங்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இன்று இயங்காததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த சென்ட்ரல் நிலையத்தில் இயங்கி வரக்கூடிய ஆட்டோக்கள் எதுவும் இன்று காலை முதல் 6 மணி முதலே இயக்கப்படவில்லை. மேலும் இந்த ஆட்டோக்களானது இன்று மாலை, அதாவது இந்த முழு அடைப்பு போராட்டம் நிறைவடைந்த பின்னர் இன்று மாலை 6 மணிக்கு மேலாக இந்த ஆட்டோக்கள் இயக்க வாய்ப்புள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்கம், அதாவது அதிமுக தவிர்த்து மீதமுள்ள 11 தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில், இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து பங்கேற்றுள்ளன. குறிப்பாக ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே, அதாவது பயணிகளின் வசதி கருதி ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இன்று காலை முதல் இயங்கி வருகின்றன. அந்த ஆட்டோக்களும் இன்று சற்று நேரத்தில் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனோஜ். விக்னேஷ், தொடர்ந்து சென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து தென்னகத்தினுடைய மிகப்பெரிய ரயில் நிலையமாக கருதப்படக்கூடிய அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு தேவையான ஆட்டோக்கள் இல்லாத பட்சத்தில் அங்கு அரசு பேருந்துகளினுடைய வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக மனோஜ், இந்த முழு அடைப்பு போராட்டம் குறித்து முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்டிருந்த காரணத்தினால் இங்கு பெருமளவில் பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் இங்கு இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கப்படாத காரணத்தினால் பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் குறிப்பாக இங்கு இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இயக்கப்படவில்லை எனவே பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளில், அதாவது நீண்ட நேரம் காத்திருந்து பேருந்துகளுக்கு ஏறி செல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இந்த ஆட்டோக்கள் இயங்காது பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் குறிப்பிட்ட சில பொதுமக்களுக்கு, அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி ஏகப்பட்ட உடைமைகளுடன், அதாவது அதிக அளவில் உடைமைகளுடன் வரும் பயணிகளுக்கு பெரிதும் சிரமம் உள்ளதாகவே கருதப்படுகிறது, கூறப்பட்டுள்ளது. மனோஜ். விக்னேஷ், தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்னதாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் திமுகவினுடைய சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவதற்கு ஏதாவது அமைப்புகள் திட்டமிட்டு இருக்கின்றனவா? அது தொடர்பாக ஏதாவது தொண்டர்களோ அல்லது ஏதாவது அமைப்பைச் சேர்ந்தவர்களோ சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்திருக்காங்களா? நிச்சயமாக மனோஜ், ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று காலை 10 மணி அளவில் போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் சென்னை பேசின் பிரிட்ஜ் அருகே ரயில் நிலைய போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அங்கு கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதனால் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எந்த ஒரு போராட்டமும் நடத்தப்படவில்லை. மேலும் இங்கு பாதுகாப்புக்காக சென்னை புறநகர் ரயில் நிலையத்திலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டம் குறித்து எந்த ஒரு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் இங்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எந்த ஒரு வாகனம் செல்லக்கூடியதாக இருந்தாலும் சோதனைக்கு பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் இங்கு நடைபெற இந்த போராட்டத்திற்கு முன்னதாகவே திருமாவளவன் இங்கு கைது செய்யப்பட்டதால் வேறு ஏதும் அமைப்பினர் இங்கு அதிக அளவில் ரயில் மறியல் செய்ய வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. மனோஜ். நிச்சயமாக விக்னேஷ், தற்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் அதனை சுற்றிக்கூடிய மற்ற பகுதிகளிலும் தற்போதைக்கு முழு அடைப்பு போராட்டம் காரணமாக என்ன விதமான நிலைமை நிலவு கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து நேரடியாக தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.